காட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஒரு பசுமை நிறைந்த அடர்ந்த காட்டின் நடுவில் பூமலர்காடு என்ற அழகான இடம் இருந்தது. அந்த காட்டில் சிங்கம் ராஜா, யானை தேஜு, முயல் மின்னி, அணில் கண்ணு, குரங்கு முரள், சிறு குருவி மணி எல்லா விலங்குகளும் அன்போடு வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காலை சிறு குருவி மணி உற்சாகமாக கத்தினது. நாளை கிறிஸ்துமஸ், இந்த முறை சிறப்பு விருந்துடன் கொண்டாடலாமே என்று சொன்னது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தனர். விலங்குகள் எல்லாம் உற்சாகமாக கிளம்பின. யானை தேஜு பெரிய பைன் மரத்தை தேர்ந்தெடுத்தான். அணில் கண்ணு வண்ண வண்ண கொட்டைகள், பழங்கள் கொண்டு அழகாக அலங்கரித்தாள். முயல் மின்னி மணி ஒலிப்பான்களை கட்டினாள். பறவைகள் இனிய பாடலுடன் பறந்து கொண்டே இருந்தது. காடு முழுவதும் கிறிஸ்துமஸ் மணம் வீசியது. அந்த இரவு நிலா ஒளியில் டிங் டிங் என்ற மணி சத்தம் கேட்டது. வானத்திலிருந்து ஒரு சிவப்பு வண்டி இறங்கியது. அதிலிருந்து வெள்ளை தாடியுடன் சிரித்த முகத்துடன் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தார். ஹோ ஹோ ஹோ, என் அன்பான விலங்குகளே, உங்கள் அன்பு என்னை இங்கே கொண்டு வந்துள்ளது. சிறு விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தில் கண்களை வியந்து பார்க்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கிறார்கள். முயல் மின்னிக்கு இனிப்பு கேரட், அணில் கண்ணுக்கு பொன்னிற கொட்டைகள், யானை தேஜுவுக்கு பெரிய பழக்கூடையும், பறவைகளுக்கு இனிய விதைகள் கொடுக்கிறார். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பின்னவர் மென்மையாக சொன்னார், அன்பும் பகிர்வும் இருந்தால் அதுவே உலகின் மிகப்பெரிய பரிசு. அதன் பின்னர் சிங்கம் ராஜா முன்னிலையில் அனைத்து விலங்குகளும் சுற்றி நின்று பாடுகின்றன. அன்பே நம் ஒளி, மகிழ்ச்சியே நம் வழி. கிறிஸ்துமஸ் தாத்தா மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினார். காடு முழுவதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிறது. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.